வணக்கம். திரையரங்கம். சம்மர் இன் பெத்லஹேம். இது ஒரு மலையாள திரைப்படம். 1998ஆம் ஆண்டு திரைக்கு வந்த இந்த திரைப்படம் மீண்டும் டிஜிட்டல் ஃபார்மட்டில் திரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்தின் கதாநாயகர்களாக நடித்திருப்பவர்கள் சுரேஷ் கோபி, ஜெயராம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி மஞ்சு வாரியர். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அருமையான இயக்குனரான சிபி மலையில். இந்த திரைப்படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் ஆகியவற்றை எழுதியிருப்பவர் இன்று இயக்குனராக மலையாள படவுலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய ரஞ்சித். இந்த திரைப்படத்தில் டென்னிஸ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சுரேஷ் கோபி வராரு. அவர் மிகப்பெரிய செல்வம் படைத்த மனிதராக வராரு. மிகப்பெரிய எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரராக வர்றாரு. அவருடைய நண்பர் ரவிசங்கர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வர்றவர் தான் ஜெயராம். ஜெயராமை பொறுத்தளவில் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே தான் ஒரு பெரிய பணக்காரர் மாதிரியும், தனக்கு மிகப்பெரிய எஸ்டேட் இருக்கிறது மாதிரியும், பல கோடிகளுக்கு தான் அதிபதியாக இருக்கிறது மாதிரியும் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் உண்மையிலேயே அங்கே இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எஸ்டேட்டுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஜெயராமனுடைய நண்பர் டென்னிஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுரேஷ் கோபி தான். ஜெயராம் கிடையாது. ஆனால் ஜெயராம் தான் மிகப்பெரிய எஸ்டேட் ஓனர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள், அவருடைய தாத்தா, பாட்டி, அதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய முறை பொண்ணுங்க 5 பேர், அதுக்கு பிறகு சின்ன சின்ன பசங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அந்த ஹில் ஸ்டேஷனுக்கு அந்த சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சம்மர் வெக்கேஷனில் பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து சந்தோஷமாக நேரத்தை செலவிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அங்கே வந்திருக்காங்க. அவங்க அங்கே வந்த பிறகு பெங்களூர்லேருந்து அங்கு வரக்கூடிய இன்னொரு இளம்பெண் அபிராமி அப்படின்றது அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அபிராமி கல்லூரியிலேருந்து அங்கே தனியாக வர்றா. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஜெயராமுக்கு இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மஞ்சு வாரியர் டென்னிஸ் மேலே தனக்கு காதல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை மற்றவங்க முன்னாடி உண்டாக்குறா. ஆனால் தனியாக டென்னிஸ் கூட பேசும்போது ஜெயராமை கல்யாணம் பண்ணி அப்படின்ற விஷயத்தில் எல்லாருமே வற்புறுத்துவாங்க அப்படின்றக்காக அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் பொய்யா சொன்னேன். ஆனால் உண்மையாகவே என் மனசில் நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஆனால் அவள் ஒரு உண்மையை சொல்லிடுறா. என்ன அப்படின்னா, தான் இதுவரை வாழ்க்கையில் சந்திக்காத நிரஞ்சன் குமார் அப்படின்ற ஒரு இளைஞனை பற்றி. அந்த இளைஞன் மக்களுக்காக போராடக்கூடியவர், மிகப்பெரிய ரெவல்யூஷனரி கேரக்டர், பீப்புளுக்காக போராடி இப்போ சிறையில் இருக்கார். அவருக்கு மிக விரைவிலேயே தூக்கு தண்டனை போட போகிறாங்க. அவரை நேரடியாக நான் பார்த்ததில்ல, அவரும் என்னை நேரடியாக பார்த்ததில்ல. ஆனால் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் அவர் தான். அவரை தூக்கில் போட்டால் கூட அவருடைய மனைவியாக வாழ்க்கையில் நான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன். அந்த இடத்துல வேறு எந்த ஆணுக்குமே இடமே இல்லை அப்படின்றது மாதிரி சுரேஷ் கோபிகிட்ட மஞ்சு வாரியர் சொல்லிடுறாங்க. நாளைக்கு அந்த இளைஞனை தூக்கில் போட போகிறாங்க. தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் போய் சந்திச்சே ஆகணும், என்னை கூப்பிட்டு போங்க அப்படி சொன்ன பிறகு டென்னிஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுரேஷ் கோபி மஞ்சு வாரியரை அழைச்சிட்டு அந்த சிறை கூடத்திற்கு போகிறாரு. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் நமக்கு முன்னால் காட்டப்படக்கூடிய அந்த கதாபாத்திரம் நிரஞ்சன் குமார். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் மோகன்லால். முட்டாள்தனமாக என்னத்தான் காதலிச்சு, என்னத்தான் காதலை நினச்சி, என்னத்தான் கணவனை நினச்சி வாழ்ந்து அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை குட்டிச்சோராக்கி அப்படின்றதெல்லாம் ஆகக்கூடாது. அப்பப்போ நீ எழுதின கடிதங்கள் அப்படின்றதில் இந்த டென்னிஸை பற்றிலாம் நீ நிறையா சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்னிஸ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சுரேஷ் கோபிகிட்ட அவரே இவள் வரும்போது கையில் தாலியை கொண்டு வந்திருப்பா, மஞ்சக்கயிறு கொண்டு என் கழுத்தில் இதை கட்டுங்கன்னு சொல்லிட்டு மோகன்லால் சொல்கிறார், நான் கட்டக்கூடாது, அந்த தாலியை சுரேஷ் கோபிகிட்ட கொடுத்து என் கண் முன்னாடி அந்த பொண்ணு கழுத்தில் இதை கட்டுங்க. கணவன் மனைவியாக நீங்கள் 2 பேரும் வாழுங்க, நீ சந்தோஷமாக வாழணும். நான் இறந்து போன பிறகும் மனசுக்குள்ளே நான் நினைக்கிறது தான் என்னுடைய இறுதி விருப்பம் என்ன அப்படின்னு கேட்பாங்களா, என்னுடைய இறுதி விருப்பம் இதுதான், நீ சந்தோஷமாக டென்னிஸுடன் சேர்ந்து வாழ வேண்டும். இதுதான் என்னுடைய இறுதி ஆசை. என்னுடைய இறுதி ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு டென்னிஸ்ட்டை சொல்லி நீ உடனே அவள் கழுத்தில் தாலியை கட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மஞ்சள் கயிறை கொண்டு அவர் கழுத்தில் தாலி கட்டுவார். மோகன்லால் அந்த இடத்தை விட்டு நீங்கி போவார். அவர் போவதையே பார்த்துக்கிட்டு இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் இதுவரை அந்த இடத்திற்கு வந்த அனைவரும் தங்களுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லி போகும்போது ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலை ரயில் இருக்குல்ல,
அந்த மலை ரயிலில் ஏறி எல்லாரும் விடைபெற்று போவாங்க. அடுத்த சம்மருக்கு இதே மாதிரி நாங்கள் வருவோம், வரும்போது உங்கள் கையில் வந்து ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே போவாங்க. அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. டென்னிஸ் கதாபாத்திரத்தில் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார் சுரேஷ் கோபி. தான் ஒரு அனாதை என்று கூறிக்கொண்டு வரக்கூடிய கதாபாத்திரம். அதனால் படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த கதாபாத்திரத்தின் மேலே நமக்கு இனம் புரியாத ஒரு பரிதாப உணர்ச்சி உண்டாகும். படத்தினுடைய இறுதி வரை அந்த கதாபாத்திரம் நாம் நேசிக்கக்கூடிய அருமையான கதாபாத்திரமாக வருகிறது. அந்த கதாபாத்திரத்திற்கு சுரேஷ் கோபி அருமையாக உயிர் தந்திருக்கிறார். ரவிசங்கர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெயராம் எந்த அளவிற்கு கலகலப்பான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்துவார் என்பதை நாம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார் ஜெயராம். ஒரே ஒரு காட்சியில் வந்தாலும் தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி நம் அனைவருடைய உள்ளங்களிலும் ஆழமான இடத்தை பிடிக்கிறார் சூப்பர் ஸ்டார் மோகன்லால். அபிராமி கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வாழ்ந்திருக்கிறார் மஞ்சு வாரியர் என்றுதான் கூற வேண்டும். மஞ்சு வாரியரை தவிர அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த அளவிற்கு இளமை துள்ளலுடன் ஒரு நாயகி பொருத்தமாக இருப்பாரா என்பதே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். பின்னால் வரக்கூடிய கனமான காட்சிகளிலும் தன்னுடைய அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி மஞ்சு வாரியர் நம் அனைவருடைய உள்ளங்களிலும் நீங்காத இடத்தை பிடித்து வாழ்கிறார். ஜெயராமின் தாத்தாவாக படத்தில் நடித்திருப்பவர் ஜனார்த்தனன். ஜெயராமின் பாட்டியாக நடித்திருப்பவர் சுகுமாரி. மோனாயி என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க வருகிறார் கலாபவன் மணி. அவருடைய கலகலப்பான மிகச்சிறந்த நடிப்பை நம்மால் படம் முழுக்க காண முடிகிறது. சங்கீதா, ஸ்ரீஜா நாயர், மயூரி, மஞ்சுளா, சுஜிதா இவர்கள் அனைவரும் தாங்கள் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு சிறப்பான பங்களிப்பை படம் முழுக்க செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் 7 பாடல்கள், 7 பாடல்களுக்கும் மிக சிறப்பாக இசையமைத்திருக்கிறார் வித்யாசாகர். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பவர் மிகச்சிறந்த பாடலாசிரியரான கிரீஷ் புத்தஞ்சேரி. வித்யாசாகர் இந்த திரைப்படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதை பெற்றிருக்கிறார் என்பதிலிருந்தே அவருடைய இசையமைப்பு எந்த அளவிற்கு சிறப்பாக இந்த திரைப்படத்தில் இருந்திருக்கும் என்பதை நீங்களே யோசித்து கொள்ளலாம். சஞ்சீவ் சங்கர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர் எல் பூமிநாதன். தன்னுடைய தனித்துவ படத்தொகுப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார் பூமிநாதன். இந்த திரைப்படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர்களாக பணி புரிந்திருப்பவர்கள் கலாவும் பிருந்தாவும். கவித்துவத்தன்மை கொண்ட ஒரு அருமையான கதையை எழுதிய, திரைக்கதை அமைத்த, வசனத்தை எழுதிய ரஞ்சித்தை நான் பாராட்டுகிறேன். பொயட்டிக் நேச்சர் கொண்ட ஒரு கதைக்கருவை மிகவும் சிறப்பாக இயக்கி நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை இந்த திரைப்படத்தின் மூலம் பிடிக்கிறார் சிபி மலையில் என்பதுதான் உண்மை. மோகன்லால் கௌரவ கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சுரேஷ் கோபியும் ஜெயராமும் படம் முழுக்க நடித்திருக்கக்கூடிய மஞ்சு வாரியர் தன்னுடைய நடிப்பால் முத்திரையை பதித்திருக்கக்கூடிய சிபி மலையில் இயக்கிய சம்மர் இன் பெத்லஹேம் என்ற இந்த திரைப்படத்தை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படக்கூடியவர்கள் கட்டாயம் ஒரு முறை இந்த திரைப்படத்தை பாருங்கள். இந்த திரைப்படம் 1998ஆம் ஆண்டில் திரைக்கு வந்திருந்தாலும் இப்போதும் உங்களுடைய உள்ளங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.